நம்மள எல்லாருக்குமே காதல் தோல்வி இருந்திருக்கும். அது ஒன் சைடு லவ்வா இருந்திருக்கலாம். இல்லன்னா 2, 3 வருஷம் பியூர் லவ்வா இருந்திருக்கலாம். உங்க காதல் எவ்ளோ பியூரோ அவ்ளோ வலி இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது நினைச்சு பாருங்க. உங்க காதல் கல்யாணம் வரைக்கும் போகுது. எல்லாமே நல்லா போகுதுன்னு சந்தோஷமா இருக்கீங்க. இப்ப திடீர்னு பார்த்தா நீங்க காதலிச்சவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஓடி போயிடுறாங்க. இந்த ட்ராமால நம்ம ஹீரோயினுக்கு அப்படிதான் நடக்குது. அவன் ஏன் அப்படி விட்டுட்டு போனா, ஹீரோயின் அவ்ளோ பெரிய வலிக்கு அப்புறம் எப்படி மூவ் ஆன் ஆகி அடுத்த காதல்ல விழுந்தாங்கிறது தான் இந்த ட்ராமால நம்ம பார்க்க போறோம். இந்த ட்ராமால மொத்தம் 30 எபிசோட் இருக்கு. அது 10 பார்ட்டா நம்ம சேனல்ல நான் போட போறேன். ஸோ ட்ராமா கான்செப்ட் பிடிச்சிருந்தனா வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் ஆரம்பத்துல ஹீரோயின் குடிச்சிட்டு அழுது புலம்பிட்டு இருக்கா. அது எப்படிடா ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்ன விட்டுட்டு போக உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு புலம்பிட்டே அம்யூஸ்மெண்ட் பார்க்ல உள்ள ஹார்ஸ் ரைடுக்கு போறா. போதையில அவ எக்ஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு வேற ஒரு பையன் கூட ஏறி உட்காந்து ஒரு வழியா திரும்ப வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி ரைட்ல அவன் கூட ஏறி உட்கார்றா ஹீரோயின். இந்த பையனுக்கு நம்ம ஹீரோயினை பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஆல்ரெடி இவளோட உட்பி கம்பெனிக்கு பெரிய லாஸ் உண்டாக்கிக்கிட்டு அவன் பாட்டுக்கு யார்ட்டையும் சொல்லாம போயிட்டான். அதுக்கும் ஹீரோயினுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? இப்ப என்னன்னா புது பொருளி மிஸ்டர் மோவோட காசு காண்டி ஹீரோயின் அவங்க கிட்ட பழகிறதாட்டு இங்க என்னன்னா இவ குடிச்சு புலம்பிக்கிட்டு இருக்கா. உண்மையிலே யார் நீ? உனக்கு வந்து திருட்டு போன பணத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மைண்ட் வாய்ஸ்ல நினைக்க ஹீரோயின் வந்து போதையில மயங்கி விழுந்துருவா. இவனுக்கும் வேற வேலை இல்லாம ஹீரோயினை தூக்கிட்டு போவான். போற வழியில அவளோட இன்ஹேலர் வந்து கீழே விழுந்துரும். இப்ப அப்படியே சீன் வந்து ஸ்விட்ச் ஆகுது. ஒரு பாடுபட்டு அந்த பையன் அவளை எப்படியோ பெட்ல செட்டில் பண்றான். அங்க நம்ம ஹீரோயின் இடக்க முடக்கா பண்றா. சரி அங்க இருந்து போயிடலான்னு சைடுல பில்லு எல்லாம் வச்சுக்கிட்டு கிளம்ப ஹீரோயின் அந்த பையனை என்ன அவளோட எக்ஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் என்னை விட்டுட்டு போயிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இழுக்க சீன் ஸ்விட்ச் ஆகுது. இப்ப பார்த்தா பிடிச்சிருக்குது. நம்ம ஹீரோயின் முழிச்சு பாக்குறா. பார்த்தா அவ அரையும் குறையமாட்டு இருக்கா. ரெடியாத்தி நேத்து நைட் என்னடி பண்ணி தொலைச்சேன்னா அவளே கேட்கா. ஒரு பையன் அங்க குளிச்சிட்டு இருக்கதை பாத்துக்கிட்டு ஓ இவன் தான் போல ஐசாயிர வேண்டியதான்னு சொல்லிக்கிட்டு கடை அவளோட ட்ரெஸ்ஸை வந்து மாத்துவா. மாத்திக்கிட்டு அங்க அந்த பையனோட ஐடியா பாக்குறா. பார்த்தா அந்த பையன் அவளை விட 9 வயசு இளையவன். நல்ல வேலை அன்ரேஜ் பையன் கூட எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்ப போக அந்த பையன் வந்து அவளை பிடிச்சிருவான். பையனே சொல்லிட்டு இருக்கிறேன், இது வேற யாரும் இல்லை, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. எங்க சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க ஹீரோயின் சரி நேத்து என்ன நடந்ததோ அது தெரியாம நடந்துட்டு அது எதுவும் மனசுல வச்சுக்காத அப்படின்னு இவ சொல்ல ஹீரோ இல்ல நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வருவான். ஹீரோயின் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவனோட போனை வாங்கி அவன் போனுக்கு ரூபாய் அனுப்பி விட்டுக்கிட்டு தா இது ஹோட்டல் புக் பண்ணதுக்கான செலவுக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்ல ஹோட்டலுக்கு காசு வந்து 340 யுவான் தான். ஆனா நீங்க அனுப்பியிருக்கிறது வந்து 10,000 யுவான் ஆச்சு அப்படின்னு சொல்ல அப்படியா சரி மிச்ச காசுக்கு வந்து ஏதாவது சாக்லேட் வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறா. இப்ப சீன் ஸ்விட்ச் ஆகுது. இங்க ஒருத்தனை காணிக்கிறாங்க. இப்ப தான் மிஸ்டர் மோ இவன் ஆபீஸ்ல ஹீரோனோட இடத்துக்கு வந்து இங்க ஹீரோயின் எங்கேயும் காணலையே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறான். அங்க இருக்கிற அந்த ஆபீஸ் பொண்ணு மேம் இன்னும் ஆபீஸுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவனும் என்னடா இப்ப வழக்கமா லேட்டே பண்ண மாட்டாளே இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க சரி அவ வந்த பிறகு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்ப இந்த ஆபீஸ் பொண்ணு ஹீரோயினுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றா. ஹீரோயின் உடனே ஐயோ அவன் அங்க இருக்கிறான், சரி நான் இன்னைக்கு வந்து ஆபீஸ் வரல, நான் டைரக்டா டு போட்டோ ஷூட் நடக்கிற இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க போக இங்க சீன் ஸ்விட்ச் ஆகுது. ஹீரோ யார்கிட்டயோ ஆமா அந்த பொண்ணை நான் பார்த்தேன், ஆனா அவனோட டேட் வந்து இவளோட கேரக்டருக்கு வந்து மேட்சே ஆகல, என்னன்னு கூட கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றதோட சீன் ஸ்விட்ச் ஆகுது. இங்க ஹீரோயின் போட்டோ ஷூட் நடக்கிற இடத்துக்கு வர இந்த ஆபீஸ் பொண்ணு பழைய மாடலுக்கு வந்து ஏதோ ஆயிடுச்சு அதனால புது மாடல் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு வாரா. பார்த்தா அங்க நம்ம ஹீரோ தான் மாடலா நிக்கிறான். ஹீரோயின் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு டபக்குன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துடுறா. உட்காந்துக்கிட்டு இந்த பொண்ணு தான் லிங்குன்னு சொல்லி சமாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க மறைஞ்சு உட்காந்துக்கிறா. அந்த பொண்ணும் நான் தான் மிஸ் லிங் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சு ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்குது. ஹீரோயின் வந்து போன்ல அவனை வந்து ரிஜெக்ட் பண்ண எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த பொண்ணு நல்லா தானே பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அழகுல மயங்கி அப்படி நின்றுட்டு இருப்பா. சரி இருந்தாலும் அவளோட பாஸ் சொன்னதுனால குறை சொல்றேங்கிற பேர்ல அவன் முடி நல்லா இல்ல அது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஹீரோயின் என்னமா ஒரு பொண்ணுக்கு ஒருத்தங்கிட்ட குறை சொல்றத சொல்லியா கொடுக்கணும், சே குரங்கு கையில பூ மாலை கொடுத்த கதையாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கால் பண்ணுவா. இவளும் காதல இயர்போன் மாட்டி நான் சொல்றது அப்படியே சொல்லு, இவன் ப்ராடக்டோட எனர்ஜிக்கு வந்து மேட்ச் ஆகல, இவனோட ஸ்டைல் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி வேற மாடல் தான் கரெக்டா இருக்கும், இவன் செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. ஹீரோ நம்ம ஹீரோயினை பாக்குறான். பார்த்துட்டு நேரா அவகிட்ட வாரான். வந்து உங்களுக்கு என்னதான் பிரச்சனை மிஸ்லிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஐயோ மிஸ்லிங் நான் இல்ல அவதான் லிங்க் அப்படின்னு சொல்ல மேம் நீங்க ரூபா அனுப்பும்போது உங்க பேர் நான் அதில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். சிரிச்சுட்டு நீ எதுக்காச்சும் பழி வாங்குறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல நான் வந்து வேலைன்னு வந்துட்டு ரொம்ப ப்ரொஃபஷனல், நீ உண்மையாவே செட் ஆக மாட்டடா அதான் வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து சத்தம் போட்டு ஓ அப்படியா மேம் சரி மேம் நான் ட்ரெஸ்ஸை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிட்டேன்னா இதுக்கு ஓகேவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒண்ணு சொல்லுவா, அவன் வந்து கத்தி எல்லாட்டையும் வேற ஒண்ணு சொல்லிடுவான். அப்படி சொல்லிட்டு என்ன மேம் நேற்று ராத்திரி நடந்தது ஏதாவது யார்கிட்டயாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இப்படி சொன்னதும் அவ்வளோ சைலண்ட் ஆயிடுறா. போட்டோ ஷூட் கண்டினியூ ஆகுது. ஹீரோனும் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அவன் வந்து சைட் அடிக்க ஆரம்பிச்சிருவா.
சீன் ஸ்விட்ச் ஆகுது. மிஸ்டர் மோட்ட வந்து அந்த ஆஃபீஸ் பையன் வந்து பேசுறான். இந்த ஆஃபீஸ் பையனோட பேர் தான் ஆண்டி. இவனை பத்தி சொல்லணும்னா இவன் வந்து மிஸ்டர் மோக்கு வந்து மாமா வேலை பாக்குறவன். என்ன லிங்க பத்தி ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அவங்க இப்ப புதுசாட்டு கேலிகிராஃபி கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, இப்ப நானும் கேலிகிராஃபி கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நல்ல வேலைடா, நான் வந்து ஹச்ஆர்ட்ட சொல்லி உன் சம்பளத்தை கொஞ்சம் கூட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டியும் ஓ தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ சீன் ஸ்விட்ச் ஆகுது. அந்த ஆஃபீஸ் வந்து மிஸ்டர் மோ வந்து உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டு சொல்றா. இவ்வளோ இவன் வேற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனை மீட் பண்ண போறா. போயிட்டு சார் எனக்கு ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சது, பழைய மாடலால வர முடியல, அதனால புது மாடல் போட்டு கச்சிதமா மட்டும் வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்ல உடனே மோ எனக்கு தெரியும் நீ எந்த வேலையா இருந்தாலும் கச்சிதமா முடிச்சிருவேன்னு, சரிவா நம்ம சேர்ந்து சாப்பிடலாம், அவனோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்ல இருந்து உனக்காண்டி சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ ஐயோ சார் நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு ஆசை தானே, எனக்கு வயிறு இப்போ ரொம்ப ஃபுல்லா இருக்குது, அது மட்டும் இல்லாம இப்போ டெட்லைன் நெருங்கிட்டே இருக்குது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா அங்க இருந்து எஸ் ஆயிடுவா ஹீரோயின். இப்போ ஹீரோயின் வந்து அவளோட ஆஃபீஸ் கேபின்ல உட்காந்துருப்பா. அங்க புது இன்டர்னுக்கான இன்டர்வியூ வந்து ஆரம்பிக்கதாட்டு இருக்கும். சரி ஆள வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல பார்த்தா நம்ம ஹீரோ அங்க வந்திருப்பான். ஹீரோயினுக்கு ஷாக். ஆண்டி வந்து சரி நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல டப்புன்னு ஜன்னல் கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு உண்மையை சொல்லு ஃபர்ஸ்ட் அங்க நேத்து நைட்டு சந்திச்சோம், நீ காலையில அங்க போட்டோ ஷூட்ல, இப்போ இங்க, இதெல்லாம் எனக்கு கோயின்சிடன்ஸ் பார்த்து எனக்கு தோணல், உண்மையை சொல்லு உனக்கு என்ன வேணும், எதுக்காண்டி என் பின்னாடியே வர அப்படின்னு சொல்ல, ஐயோ மேம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நைட்டா இந்த செக்யூரிட்டி உங்களை என்னையும் சேர்த்து வச்சு பார்த்துட்டான், உங்களுக்கு ஏதாவது போதையில இருந்தாலும் நான் தான் பொறுப்பு, அதான் உங்களை பத்திரமா ஹோட்டல்ல வச்சு பார்த்துக்கலான்னு கூட்டிட்டு போனேன், போன இடத்துல வந்து நீங்க உங்க ட்ரெஸ்ல வாந்தி எடுத்துட்டீங்க, எனக்கு வேற வழி தெரியல, அதான் நான் அதாவது துவச்சு காய வச்சிருந்தேன், இந்த போட்டோ ஷூட்டுக்கும் சரி இந்த இன்டர்வியூக்கும் சரி நான் 3 வாரத்துக்கு முன்னாடியே பேர் கொடுத்துட்டேன், அதனால இதெல்லாம் கோயின்சிடன்ஸ் தான் மேம், நம்புங்க மேம் என்னைய அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு வந்து என்ன சொல்லனே தெரியல. ஹீரோ மைண்ட் வைஸ்ல நீ என்கிட்ட இப்பெல்லாம் கேட்பன்னு தெரியும், நான் ப்ரிப்பேர்டா தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். அப்புறம் ஹீரோ மேம் நீங்க எனக்கு வந்து ஆன்லைன்ல 10,000 ரூபாய் அனுப்பி விட்டுருந்தீங்க, ஹோட்டல் ஃபீஸ் வந்து 340 தான், மிச்ச ரூபாய் நாங்க கேஷ் ஆட்டு நான் வச்சிருக்கேன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் சரிதான், நீ ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்திருக்க, ஸ்போர்ட்ஸ்ல தான் நீ சிறந்த ஆளு, வந்து எப்படி இங்க போட்டாங்க, இங்க ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், அப்ப மேல இடத்துல பேசுறேன் அப்படின்னு சொல்ல, மேம் நல்ல விதமா எப்பவும் பேசிட்டு இருக்க மாட்டேன், இங்கேயும் துரத்தி விட நினைச்ச இந்த சாக்லேட் கதையை ஆபீஸ் ஃபுல்லா பரப்பி விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, சரி 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 நீ அப்பாயிண்டட், ஆனா நீ வந்து சரியா வேலை செய்யலைன்னா உன்னை டிஸ்மிஸ் பண்றதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, மேம் இது எனக்கு போதும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஓ மேம் நான் மறந்துட்டேன், இந்தாங்க நேற்று வந்து உங்களோட இன்ஹேலர் வந்து வெளியே விழுந்துட்டு, இந்தாங்க நான் வந்து புதுசா ஃபார்மசியில் போய் இந்த இன்ஹேலர் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப சீன் வந்து சுவிச் ஆகுது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ வந்து முதல் நாள் வேலைக்கு வந்திருக்கனால எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு இருப்பான். இப்போ ஹீரோயின் அங்க வந்து உனக்கு வண்டி ஓட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்ல, வா எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் செலெக்ஷனுக்கு போகணும், என்னை அங்க போய் டிராப் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு போறா. இங்க ஆண்டியும் வந்து ஆபீஸ் பண்ணும், அது நம்ம வேலைல, நம்மளை விட்டுட்டு இவனை மட்டும் கூட்டிட்டு போறா அப்படின்னு ஆண்டி சொல்ல, அந்த ஆபீஸ் பண்ண ஆமா அதான் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்ல சீன் ஸ்விட்ச் ஆகுது. ஹீரோ மெதுவா கார் ஓட்டிட்டு போறான். வண்டி இப்ப 80 தொடல, உனக்கு 2 பாயிண்ட் மைனஸ் அப்படின்னு சொல்ல, இல்ல மேம் நான் இப்பதான் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினேன், வாயை மட்டும் அக்கனையா பேச தெரியல, வண்டி நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருவா. அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஹீரோ அவசரமா கிளம்பும் போது மறுபடியும் மெடிசன் வந்து கீழே போட்டு போயிருவா. இப்போ சீன் ஸ்விட்ச் ஆகுது. ஆண்டி போய் மிஸ்டர் மோட் வந்து போட்டு கொடுத்துட்டு இருப்பான். சார் இந்த புது இன்டர்ன் கூட இந்த மேம் ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்ல, புதுசா வேலை செஞ்சிருக்க இன்டர்னுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குற வேண்டியது அவளோட கடமைடா அப்படின்னு சொல்ல, சார் அது மட்டும் இல்லாம மேம் நேற்றுக்கு முந்த நேத்தும் ஒரே ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க, அவங்க வீட்டுக்கே போகலன்னு நினைக்கிறேன், எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொல்ல, மிஸ்டர் மோ என்னடா அவளை பத்தி தப்பா பேசுறியா அப்படின்னு சொல்லி மிஸ்டர் மோ காண்டான உடனே, ஓ ஐயோ சார் நான் இப்போ இங்க இருந்து கிளம்பணும்னு நினைக்கிறேன் சார், சாரி சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பிடுறான். ஹீரோ வந்து அவளோட வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பா. ஆனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நேரம் ஆக அப்படியே மயங்கி விழுந்துடுறா. ஹீரோ அங்க ஓடி வந்து, ஐயோ உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்குதா, இவ்வளவு பெரிய பூவை பக்கத்துல வச்சிருக்காங்க, உங்களுக்கு ஆஸ்மா இருக்குன்னு தெரியாது, அதனால பாலனால உங்களுக்கு மூச்சு விட கஷ்டமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் ஹீரோனை தூக்கிக்கிட்டு வேகமா வண்டியில வச்சு எடுத்துட்டு போறான். அப்ப 80 கூட தாண்டாத வண்டி இப்ப 100 120 தாண்டி போகுது. இந்த சீனோட 3 எபிசோட் முடியுது. என்னென்ன வெயிட் பண்றீங்க? ஸ்கிரீன்ல தெரியல இந்த வீடியோ தொட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஒரு வீடியோவும் இல்லையா? சாரி என்னைய மன்னிச்சிருங்க. ஏதோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த வீடியோ இதோ வருது, அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க.